Assalamualaikum. Welcome back to my channel Spice Up by Dawlat. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ரெசிபீஸோட வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெட்டை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பட்டர் டோஸ்ட் பிரெட் வித் பன்னீர் அண்ட் சீஸ். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஸோ அது நல்ல எண்ணெயில் பொரிஞ்சக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெங்காயம், புடிசாக நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ அது வந்து ப்ரௌனாக ஆகணும்லாம் கிடையாது. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், இதையும் நல்ல பொடியாக நறுக்கி தான் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம சாப்பிடும்போது இதெல்லாம் வந்து வாயில் தட்டுப்படக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு அது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் நல்ல பொடியாக நறுக்கி, இந்த தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் இப்போவே வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன் இப்போது. ஸோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கணுன்னா எப்பயுமே நம்ம குக்கிங் பண்ணையில் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணதோட உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் ஆட் பண்ணலாம். பன்னீரை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஷ்ரெட் பண்ண பன்னீரை தான் இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ பன்னீர் தான் இதோட ஹைலைட்டே. ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து பன்னீரை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அட் லாஸ்ட் கொத்தமல்லியை தூவி இதை நான் வந்து இப்போ இறக்கிடுறேன். ஸோ நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வந்து இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் திருப்பி வந்து ஒரு கடாயை எடுத்திருக்கேன். அதில் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ரீஸ் பண்ண கடாயில் வந்து ப்ரெட்டை வந்து 2 சைடும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2 ப்ரெட்டை வந்து இப்போ வந்து 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ ஒரு ப்ரெட்டில் வந்து ஒரு சைடு வந்து பன்னீர் ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ப்ரெட்டை கவர் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அது மேலே தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இன்னொரு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டையும் அது மேலே வச்சு, ஸோ இப்போ 2 பக்கமும் நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக மூடி வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து இருக்கிற ப்ரெட்ஸையும் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெட்டுங்களோட 2 சைடையும் டோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்ஸை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சீஸ் ஸ்லைஸை வந்து ஆட் பண்ணணும். அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுட்டு அடுத்த இன்னொரு ப்ரெட்டு வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டையும் ஆட் பண்ணி 2 பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணணும் ப்ரெட்டை. ஸோ அதுக்கு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆயிரும். இப்போது நம்ம ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணாலும் அதேமாதிரி அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு ப்ரெட்டை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் பன்னீர் சீஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த ப்ரெட்டை நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸை வச்சு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா உண்மையிலே இதோட டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணும். பன்னீர் சீஸ் பிரெட் டோஸ்ட் இஸ் ரெடி டு டேஸ்ட். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye, take care, Assalamu alaikum.